தற்போதைய அண்மை செய்தி. மின்தடை காரணமாக நீட் தேர்வில் எந்த பாதிப்பும் ஏற்படாததால் மறுதேர்வு நடத்த முடியாது என்று உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு இந்த தகவலை தெரிவித்திருக்கிறது. மின்தடை ஏற்படாததால் நீட் மறுதேர்வு நடத்த முடியாது என்று மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீட் மறுதேர்வு நடத்த முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் சுந்தரம். வணக்கம் சுந்தரம், இது குறித்தான விரிவான தகவலை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சுகந்தர். அதாவது இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் கடந்த மே 4ஆம் தேதி நடத்தப்பட்டது. அன்றைய தினம் சென்னையில் பெய்த கடுமழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் தங்களால் முறையாக தேர்வு எழுத முடியவில்லை என கூறி ஆவடி கேந்திரிய பள்ளி நிலையத்தில் தேர்வு எழுதிய 13 மாணவர்களும், குன்றத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தேர்வு எழுதிய 2 மாணவர்களும், கே.கே. நகர் பத்மசேஷாஸ்திரி ஒரு மாணவர்களும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கை உயர்நீதிமன்ற மனுவுக்கு பதிலளிக்கும்படி மத்திய அரசு தேசிய மருத்துவ ஆணையம் தேசிய தேர்வு முகமை பதிலளிக்க உத்தரவிட்டு அதுவரை நீட் தேர்வு முடிவுகளை வெளியிடக்கூடாது என இடைக்கால தடை விதித்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கானது நீதிபதி குமரப்பன் முன் தற்போது விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தில் ஆதாடி வாதிட்டார். அப்போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டதை குறித்து விசாரணை நடத்தியதில் நீட் தேர்வுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிய வந்ததாகவும், மாணவர்கள் பெரும்பாலான கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளதால் மறுதேர்வு நடத்த முடியாது எனவும் தெரிவித்தார். மனுதாரர்கள் தரப்பில் வெள்ளத்தில் இருந்தது என்பதை நிரூபிக்க கண்காணிப்பு கேமரா காட்சிகளை தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி மனுக்கள் மீதான தீர்ப்பை ஜூன் 6ஆம் தேதிக்கு ஒத்திவிட்டு தெரிவித்துள்ளார். விரிவான தகவல்களுக்கு நன்றி சுந்தரம்.